அப்படி போட்டு அப்படி எடுப்பேன். எப்படி அதுல நிக்கிறியா சமாளிச்சு டக்கு எப்படி ஒண்ணு போடுவேன். அப்புறம் 2 பிரஸ் அப்படி கொஞ்சம் சும்மா இருங்க கும்பிடுறேன். இங்க பாரு, முதல்ல வந்து பெரிய பணக்காரனாகும் சொன்னேன், அப்புறம் அறிவாளி ஆறேன்னு சொன்னேன், அப்புறம் பாக்ஸர் ஆறேங்கிற. இதுதான் உன் லட்சியம். தனக்கு வாழாம பிரச்சாரக்கா வாழணும்னு போடா. லட்சியத்தை பத்தி பேசுறான். சீசனுக்கு தகுந்தபடி தான்டா இப்ப லட்சியம். இப்ப இதுல தான்டா சீசன். இதுல கலைஞன் நான் பாக்ஸர் கலைஞன். ஒரே நக் அவுட். பெங்களூர் லால் பார்க்ல போய் ஒன்னும் போதா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் நம்மள, நான் ஒரு நாளைக்கு 1000 கொள்கை கிரியேட் பண்றேன். இவன் வந்து எங்கிட்ட கொள்கை பேசுறான். போயும் போய் அவங்கிட்ட போய் கொள்கை பத்தி பேசுறேன். நான் என்னப்பா சொன்னேன்? தனக்காக வாழக்கூடாது, பிரச்சனைக்காக வாழணும், அதுலதான் சந்தோஷம் இருக்குன்னு சொன்னேன். பாருப்பா, சொன்னியா நீ? அது ஒண்ணு போதுமே. கர்மம் என்னடா ஈ அடிக்கிற? கர்மம் கர்மம். டேய், கொள்கை பத்தி நான் சொல்றேன்டா. டேய், பிரத்யானுக்காக வாழக்கூடியவனுக்கு தனக்குன்னு ஒரு வயர் இருக்கப்படாதா? கரெக்ட் போதர், கரெக்ட். நல்லா சொல்றாரு, நல்லா சொல்றாரு. டேய், பப்ளிக் போல் ஃபாதர் நம்ம ட்ராக் தான்டா வர்றார். சாரி 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 நீ அப்பா வந்து அடிக்கிறியா? இல்ல உன் கொள்கைக்கு நான் வரவா? டேங்கப்பா, உன் கொள்கைக்கு நான் வந்தாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமல்ல? மஞ்சட்டி தாண்டா தூக்கணும். டே பசங்களா, கொள்கை பத்தி என்கிட்ட கேளுங்க. எப்படியாவது பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும். அதை அப்படியே பெட்டிக்குள்ள வச்சு பூட்டணும். அதான்டா கொள்கை. தெரிஞ்சுக்குங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே கே. பாட்டுல பதில் சொல்ற? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. நான் உன்னை படிக்க வச்சேன் பாரு, அது என் மேல முட்டாள்தனம். இவர் பெரிய வக்கீல் வேலைக்கு படிச்சவரு. இவரு ஆமா, 4th கிளாஸ் ஃபெயில். ஐயோ, என்னடா தலையில கையடிச்சுக்கிறேன். உன்ன மாதிரி MA BA படிச்சவன் லட்சக்கணக்கா இருக்காண்டா டவுன்ல. என்ன மாதிரி ஆள் 2 பேர் தான் இருப்பான். அது கூட படிக்கல. எனக்கு இப்ப ஒரு எலுமிச்சம்பழம் பாண்டா தேவை. நிச்சயம் வாங்கி தரேன். அண்ணே, உனக்கு நான் தம்பியா பிறந்தது மகா தப்புன்னு. அப்பா, உங்களுக்கு நான் மகனா பிறந்தேன். அதை விட தப்பு இந்த உலகத்துல உண்டா? இன்னும் ஒரு பெரிய தப்பு இருக்கு. என்ன சார்? நீங்க 2 பேரும் எனக்கு மகனா வந்து பிறந்தீங்களே, அது மகா மகா தப்பு. ஏண்டா உங்க கைய? கடவுளே கடவுளே, கர்மம் 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 கர்மம். ஊர்ல உலகத்தில் நல்ல நல்ல குழந்தைகளா வந்து பிறந்திருக்க. இந்த 2 பசங்களும் என் முகத்தில் வந்து குரங்கா வந்து பிறந்திருக்க. யாருகிட்ட போய் கேட்க, யாருகிட்ட சொல்ல? ஏன் அவகிட்ட போய் கேட்போமே. ஞானா ஞானா, அம்மா என்ன சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கு. அவ ஏண்டா போகணும்? நீ என்னடா போகணும்? சனி உனக்கு உச்சில் என்னடா இருக்கு? அப்பா, விளையாடுனதெல்லாம் போறோம். நான் சீரியஸா சொல்றேன். அண்ணன் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காரு. நிச்சயமா கண்டிக்கணும். இல்ல காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. கல்யாணம் தானே நான் சொல்றேன். ரொம்ப சீரியஸா சொல்றேன். இப்போ சீரியஸா நானும் போறேன். போய் பாக்க விளையாடிட்டு இருக்கேன். நிறுத்தணும். ஒரே நக்கா மிஷின் கண் கடி ஒரே குத்துல கல்யாணம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டது இல்ல? உங்களை திடீர்னு பார்த்த உடனே எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருந்தது. என்ன பார்த்து 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆளு உருவமே மாறி இருக்கீங்களே. உங்க தலை நரைக்கிறதுக்கு முன்னால பார்த்தது. அது கிடக்கு தள்ளுங்க. இது முந்தி 1-2 இருந்தது. அது எவனோ ஒரு பையன் சொன்னான்ட்டு ஒரு தைலத்தை வாங்கி பூசப்போ அது சுத்தமா நடச்சு போச்சு. அப்படிங்களா? இது தடவங்களை தேனை தேன் இல்ல, இது கேசவர்த்தனி. கேசவர்த்தனி தள்ளுங்க. இனிமே நாம அதெல்லாம் வாங்கி தடவே என்னது செய்ய போறானுங்களே. உங்களுக்கு நரைச்சா என்ன, தலை சொட்டையான என்ன? பொண்ணு தலை நரைக்காம இருந்தா போதா? ஆமா, நம்ம பையன் எப்படி இருக்கா? நீண்டுட்டான். என்ன வளர்ந்துட்டாங்கிறீங்களா? அது மட்டுமா? அடே அப்பா, அவன் பர்சனாலிட்டி இருக்கே. என்னாலிட்டி? பர்சனாலிட்டி, அதாவது இங்கிலீஷ்ல அழகும்பாங்க. அடே அப்பா, காலையில எழுந்துச்சு உடனே என்ன அப்படி ஒண்ணும் இல்ல, வழக்கம் போறதான். கியூ சிஸ்டமா பொம்பளைகள் நிக்கும். கியூ சிஸ்டம். என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களையா? சரியா போச்சு. நீங்க ஒண்ணு, எனக்கு ஒண்ணு இருக்கே, அதே போதுமே. அதை டாப் கல்றது பிரியம். அதை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்களா? அதான கேட்டேன்.
பின்ன என்னங்க உங்க பணத்துக்கும் பையன் குணத்துக்கும் அதெல்லாம் கேட்கவா வேணும்? ஆமாங்க, உங்க சொத்து முந்தைய பார்க்க இப்போ ஒரு 10 மடங்கு தாண்டி இருக்குங்களா? ஐயா அதையே கேக்குறீங்க? அதுக்கு மேல தாண்டிடுச்சுங்களா? அது இருக்கட்டுங்க, இந்த சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. நாய் படாது நாய். ஆமாங்க, இந்த காலத்துல சொத்தை பெருக்கிறத விட கழிக்கிறது சௌரியங்க. ஐயோ, அப்படி ஒண்ணு கழிய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இல்லைங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து சம்பாதிச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. யாராவது வர்றவங்கிட்ட அந்த பொண்ணையும் சொத்தையும் ஒப்படைச்சுட்டா என் கடமை தீர்ந்துடும் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. என்னங்க வராம இருப்பனுங்களா? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தம் இருக்கு பாருங்க. விட்டு பிரிவுங்களா, விட்டு பிரிவுங்களா? வணக்கம் சார். வாங்க வக்கீலையா, வாங்க உட்காரு. இவரு நம்ம வீட்டு வக்கீலுங்களா? ஆமா. நமஸ்காரம். வணக்கம். இவங்க நம்ம சம்பந்தி. ஆமாங்க, வக்கீல் இப்ப எதுக்கு? இப்பவே ஒயில் எழுதிக்கலாம்னா? இல்ல, அது அப்புறம் வச்சுக்கலாம். அது வேற ஒரு கேஸ் சம்பந்தமா வந்திருக்காரு. சங்கரம் பிள்ளை தெரியுமில்ல உங்களுக்கு? ஓஹோ, சந்திரகடை சங்கரம் பிள்ளை. இல்லைங்க, இவன் ஒரு கடங்கார பையன். 30,000 ரூபாய் வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். கடனை கொடுக்கறதுக்கு முந்தி ஆள் அவுட். ஐயோ பாவமே. அப்புறம் என்ன பண்றதுங்க? சாகரவனுக்கு கடனை கொடுத்துட்டு சாகணும் அறிவு இருக்கிறது இல்ல? வேண்டாம். அவன் மவன் எவனோ ஒருத்தன் இருக்கானா? அவன் இருக்கான்ல. அவன் இருக்கான், ஆனா அவனை என்ன முன்ன பண்ண தெரியாது. நான் என்ன செய்யட்டும்? வழக்கம் போல 4-5 நோட்டீஸ் விட்டேன். வழக்கம் போல 4-5 விட்டுட்டீங்களா? அப்புறம் ஏன் ஒரு பதிலும் இல்ல. வீட்டை ஜப்தி பண்ண சொல்லிட்டேன். இந்நேரம் ஜப்தி கூட நடந்துகிட்டு. என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? இந்த பைத்தியக்கார பையில நான் தத்தானே வேலை மனக்கிட்டு. சாமி, நாங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது சாமி. இந்த எண்ணெய் இருக்குன்னா தானே நீங்க இப்படி இருக்கிறீங்க. என்னமோ பேசுறீங்களே. அந்த காலம் மலையேறி போச்சுது. சும்மா துணிஞ்சு வா. இனிமே நீங்க வச்சாதான் சட்டம். கொண்டா கூடிய கொண்டே ராஜா இல்லையா நீ வாங்க. நான் சொல்றத கேக்குறியா? என்னப்பா? உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கிற. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, நீங்க கூப்பிட வேணாம், நான் அப்பான்னு கூப்பிட்டு போறேன். அவ்வளவுதானே? அதையும் கூப்பிடாதா? என் பேரை கெடுக்க வந்த படுபாவி பயல பொழுது வெடிஞ்சா சேரி பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கு. கார்ல மாடா கூட்டிட்டு வரணும். இத 4 பேர் பார்த்தாச்சுன்னா என் மானம். ஐயோ அப்பா, மானத்தை பத்தியா பேசுறீங்க? இந்த ஓட்டல என்னைக்கு வச்சீங்களோ அன்னைக்கு அந்த மானம் கூடிச்சு. என்னடா கூடிச்சுன்னு பகடை அடிக்கிற? நீ ஒண்ணு கவலைப்படாத, எங்க அப்பா தான். அவ வேணும்னா வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டு உள்ள போக வேண்டும். அவ வெளியே உட்கார்ந்து சாப்பிடணும். அவ பணம் மாத்திரம் உங்க கல்லாப்பட்டிக்குள்ள போலாம்ல. என்னப்பா பேசுறீங்க? அப்பா, மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. ஏதாவது முடிச்சுக்கிட்டு கொண்டு போய் ஏன் தூங்க சொல்ல? எங்க அப்பா பிரகலாதா. ஐயோ, என்ன பர்சனாலிட்டி? நீ ஏன் மரத்தை வாங்குற? உள்ள போய் சொல்ற. போடா. ஐயோ ஐயோ, எங்க உட்காரு உட்காரு. நம்ம தள்ளி நம்ம சரக்கு மாஸ்டர் இருக்கான் பாரு, அவருக்கு ஸ்வீட் பண்ணிருப்பான், காரம் பண்ணிருப்பான். அது 2 காரம் 2 ஸ்வீட் பண்ணு. சரி சார். இங்க இருந்து எடுத்து வந்துடாத. இல்லைங்க, ஓடிப்போ. இத போய் சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி சாமி இருக்கீங்க? அப்ப நான் சொல்றேன், எல்லாத்துக்கிட்டையும் கேட்டா தானே பெரிய ட்ராஜடி. வந்து சாப்பிட்டு போறாங்களே, அதை சொல்லு. அப்பா, ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி போடலாம் கட்டு. சரிங்க சார். ஐயோ, அவ்வளவு இட்லி எதுக்கு சாமி? கத்தாதே பாஷு, என்ன பண்ணி அந்த இட்லி எடுத்துட்டு போய் சேரில் இருக்காங்க பாரு ஏழைங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு. இந்த பையன் இட்லியை பொட்டலம் கட்டி என் கடையை பொட்டலம் கட்டுவான் போல் இருக்க. வெறும் காயத்தை கொடுத்துட்டு வெளியே போற, காசை வச்சு வெளியே போடா. என்னப்பா என்னப்பா, சும்மா இருக்கப்பா. அப்ப கடையிலேயே வந்து காசு கொடுத்துட்டாங்க. என்னப்பா பேசாதீங்க. அப்ப மகன் வீட்டுல, இது கடை, பணத்தை கிழமை. ஐயா, என்ன சாமி இது? என்னமோ பெரிய சாதின்னு சொன்ன, பெத்த மகன் சாப்பிட்டு பணம் கேக்குறிய? ஐயா, இதெல்லாம் பாக்குறப்போ எங்க சேரி சாணுங்க இல்ல, அவங்க எவ்வளவோ தேவலாம். இந்தாமா தாயே, வெளியே போய் நின்று கூட்டத்தை கூட்டிட்டு பிரச்சாரம் ஏங்கிட்ட அவன் சுமார் போடா. நீ யோசனை பண்ணி பேசுங்க. யோசனை பண்ணி பேசுங்க. யோசனை பண்ணி பேசுங்க. ஆமா,
பிசினஸ்னா பிசினஸ் தானே. பிசினஸ்னா பிசினஸ். அந்த இருக்க ஒரு போர்டு சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டவைன்னு. சுத்தமான நெய்யில செஞ்சிருக்கீங்க. இந்த விளக்கெண்ணெயில செஞ்சா கையை வைடா. கடலை நெல் செஞ்சிருக்கீங்க. நான் என்ன தெரியுமா செய்ய போறேன் இப்போ? கார்பரேஷன் போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். அவங்க வருவாங்க, ஹோட்டல் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. தெரியுமா? யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? வாங்க, சும்மா சொன்னேன். மூச்சு. பிசினஸ்னா பிசினஸ்ங்க. அப்பா மகள்லாம் வீட்டுல பிசினஸ்ங்க. இந்தாயா ஒண்ணு பயப்படாதம்மா, இப்படித்தான் இது. அன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு சொன்னேன். இந்தா இதை வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு பார்த்துட்டு ஊரை சுத்தாம நேரா வீட்டுக்கு போ. நான் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போவோம். பாத்தியா, அப்பாவே மகனுக்கு லஞ்சம். இதான் நம்முடைய நாடு. பானி பாப்பாய் தாயே, நீ பின்னால தொத்திக்கிறியா? ஏன் சாமி? என்ன சாமி? உங்களுக்கும் பொண்ணு பார்த்தாச்சுங்களா? பாத்துக்கிட்டே